வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு இயல் 2 தொகைநிலை தொடர்கள். தொகைநிலை தொடர்கள் அப்படிங்கக்கூடிய இலக்கண பகுதி பத்தி இன்னைக்கு பார்ப்போம். தொகைநிலை தொடர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால முதலில் தொடர் என்றால் என்ன, சொல் என்றால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். முதலில் சொல் என்றால் என்ன அப்படிங்கிறதை பார்ப்போம். ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். இதுல தொகைநிலை தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இரண்டு சொற்கள் சேரும்போது அதுக்கு இடையில உருபுகள் மறைந்து நின்று பொருள் தருவதுதான் தொகைநிலை தொடர்கள். தொகை அப்படின்னாலே தொக்குதல், தொக்குதல்னா மறைந்து வருதல் என்று பொருள். பாடத்துக்குள்ள போவோம். சொற்றொடர் நம்ம பார்த்தோம் இல்லையா? சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறாங்க. நீர் பருகினான், வெண் சங்கு ஊதினான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு தொடர்களையுமே பார்ப்போம். நீர் பருகினான் இந்த சொல்ல நம்ம எப்படி சொல்லலாம், எப்படி பொருளை உணர்த்தும் அப்படின்னா, நீரை பருகினான் அப்படிங்கிற பொருளைத்தான் நமக்கு உணர்த்தும். நீரை பருகினான் அப்படிங்கும் பொழுது அந்த ரெண்டு சொற்களுக்கு இடையில மறைந்து வந்திருக்கக்கூடிய உருபு நமக்கு என்னது? ஐ அப்படிங்கிற ஒரு உருபானது மறைந்து நின்று தொக்கி நின்று பொருள் தருகிறது. அடுத்தது வெண் சங்கு ஊதினான் அப்படிங்கிற சொல்லுல வெண்மையான சங்கை ஊதினான் அப்படின்னு நமக்கு பொருள் தருகிறது. வெண்மையான சங்கு அப்படிங்கும் பொழுது நமக்கு அந்த இடத்துல என்ன இருக்குது? மை அப்படிங்கிற ஒரு விகுதியானது மறைந்து வந்து பொருள் தருகிறது. அப்போ தொகைநிலை தொடர்னா என்னன்னு பார்ப்போமா? பெயர் சொல்லோடு வினை சொல்லும், பெயர் சொல்லோடு வினை சொல்லும், பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி அதாவது மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவர் கொடுத்திருக்காங்க. எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறாங்க. கரும்பு தின்றான். கரும்பு தின்றான் அப்படிங்கிற ஒரு சொல்லை பார்க்கும் பொழுது அது நமக்கு எப்படி விரிந்து நின்று பொருள் தரும் அப்படின்னா, கரும்பை தின்றான். அப்ப கரும்பு தின்றான் அப்படிங்கிற ரெண்டு சொற்களுக்கு இடையில மறைந்து நின்று பொருள் தரக்கூடிய உருபு எது? ஐ. எனவே இது நம்ம என்னன்னு சொல்றோம்? தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்றோம். தொகைநிலை தொடர்னா என்ன? பெயர் சொல்லோடு பெயர் சொல்லும் வினை சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி நின்று இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நின்றால் அதுதான் தொகைநிலை தொடர் எனப்படும். இந்த தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா, வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. அது என்னங்கிறத ஒவ்வொன்றாக பார்ப்போம். தொகைநிலை தொடர்ல முதலில் நாம் காண இருப்பது வேற்றுமை தொகை. வேற்றுமை மொத்தமாக எண் வகைப்படும், அதாவது 8 வகைப்படும். இதுல முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. அப்போ 2ஆம் வேற்றுமையில இருந்து 7ஆம் வேற்றுமை வரை இருக்கக்கூடிய சொற்களுக்கான உருபுகள் ஐ, ஆல், கு, இன், அது, கண். அப்போ வேற்றுமை தொகை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தொடர்ல வேற்றுமை உருபானது மறைந்து வந்து பொருள் தந்துச்சுன்னா அதுதான் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றோம். அதற்கு நமக்கு மதுரை சென்றார்னு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறாங்க. மதுரை சென்றார் அப்படிங்கிறது எப்படி பொருள் தரும்? மதுரைக்கு சென்றார். மதுரைக்கு சென்றார் அப்படிங்கும் பொழுது இடையில் மறைந்து வந்திருக்கக்கூடிய உருபு என்னன்னா கு என்கின்ற 4ஆம் வேற்றுமை உருபு. இப்போ நம்ம 2ஆம் வேற்றுமையில இருந்து 7ஆம் வேற்றுமை வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்களுக்கான எடுத்துக்காட்டுகளையும் பார்ப்போம். முதல்ல 2ஆம் வேற்றுமை உருபு. இப்போ 2ஆம் வேற்றுமை உருபுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. தண்ணீர் குடித்தான் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதைய தண்ணீரை குடித்தான். அடுத்து 3ஆம் வேற்றுமை உருபு. தலை வணங்கு அப்படின்னா தலையால் வணங்கு. அந்த இடத்துல ஆள் என்கின்ற 3ஆம் வேற்றுமை தொகையானது தொக்கி நின்று பொருள் தருகின்றது.
மதுரை சென்றேன் நம்மளுக்கு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு தான். மதுரைக்கு சென்றேன். மதுரைக்கு சென்றேன் எனும் பொழுது கு என்னும் 4ஆம் வேற்றுமை தொகையானது தொக்கி நின்று பொருள் தருகின்றது. அடுத்தது 5ஆம் வேற்றுமை தொகை. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அதனுடைய உருபு ஊர் நீங்கினான் அப்படின்னா ஊரின் நீங்கினான் இன் என்கிற கூடிய 5ஆம் வேற்றுமை உருபானது மறைந்து நின்று பொருள் தருகிறது. அடுத்து கம்பர் பாடல் அப்படின்னா கம்பரது பாடல் அது என்கின்ற 6ஆம் வேற்றுமை தொகைக்கான உருபானது தொக்கி நின்று பொருள் தருகின்றது. அடுத்து கடல்வாழ் உயிரினங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தொடரில் 7ஆம் வேற்றுமை தொகை எவ்வாறு தொக்கி நின்று பொருள் தருகிறது என்றால் கடலின் கண்வாழ் உயிரினங்கள். இப்போ நமக்கு வேற்றுமை தொகைனா நம்ம என்னன்னு பார்க்கலாம். இதே போல ஒரு தொடர்ல என்ன பண்ணும்? வேற்றுமை உருபுகளாக இருக்கக்கூடிய ஐ, ஆல், கு, இன், அது, கண் ஆகிய ஏதாவது ஒரு உருபுகளானது மறைந்து வந்து நமக்கு பொருளை உணர்த்துச்சுன்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? வேற்றுமை தொகை என்கின்றோம். அடுத்தது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இந்த உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கிறதும் வேற்றுமை தொகையை சேர்ந்ததுதான். இதுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? தேர்ப்பாகன். இந்த தேர்ப்பாகன் அப்படிங்கக்கூடிய சொல் எப்படி நமக்கு பொருள் தரும்னா தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு நமக்கு விரிந்து நின்று பொருள் உணர்த்தும். ஆனா தேர்ப்பாகன் அப்படிங்கிற சொல்லுக்கு இடையில தேரை அப்படிங்கும் பொழுது ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபும், தேரை ஓட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓட்டும் அப்படிங்கிற பொருளை உணர்த்தக்கூடிய அதனுடைய பயனும் எப்படி வந்து பொருள் தருகிறது? மறைந்து நின்று பொருள் தருகிறது. இந்த மாதிரி ஒரு தொடர்ல வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்றோம். இதுவும் வேற்றுமை தொகையை சேர்ந்ததே தான். நான் முதலிலேயே அதை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நமக்கு பாடப்பகுதியில என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா தமிழ் தொண்டு. தமிழ் தொண்டு அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? தமிழுக்கு செய்யும் தொண்டு. தமிழுக்கு செய்யும் தொண்டு அப்படிங்கும் பொழுது இது எந்த வேற்றுமையை குறிக்கிறது? 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்று விரிந்து நின்று பொருளை தருகிறது. இந்த மாதிரி வேற்றுமை தொகையும் உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும் தொகைநிலை தொடர்கள்ல இந்த மாதிரி அமைந்து வரும். அடுத்தது வினைத்தொகை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வினைத்தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா காலம் காட்டக்கூடிய இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்கும் பொழுது வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல நடப்பதுதான் வினைத்தொகை அப்படின்னு சொல்றோம். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகையாகும்னு சொல்றான். நமக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு நமக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. வீசு தென்றல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த வீசு தென்றல் அப்படிங்கிறதுல வீசு என்பது என்ன? வினைப்பகுதி. இது நமக்கு இந்த வீசு தென்றலை தொடர்ந்து அடுத்து என்ன சொல் கொடுத்துருக்குறாங்க? வீசு அப்படிங்கிறதை தொடர்ந்து தென்றல்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு இந்த வீசு தென்றல் அப்படிங்கிற இடத்துல இது நமக்கு எப்படி நமக்கு பொருளை 3 காலத்தையும் உணர்த்தும் அப்படின்னா வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல் அப்படின்னு 3 காலத்துக்கும் பொருந்தும்படி வந்து பொருள் தரும். இதோடு இதுக்கு இடையில என்ன நிக்குது? காலம் காட்டக்கூடிய இடைநிலைகளானது இதுல தொக்கி நிற்கின்றது. எப்படி? வீசிய, வீசுகின்ற, வீசும் அப்படிங்கும் பொழுது காலம் காட்டும் இடைநிலைகளானது என்ன பண்ணி வைத்திருக்குது? தொக்கி நிற்கிறது. அடுத்து நமக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுல வந்து கொள்களிருன்னு கொடுத்துருக்காங்க. கொள்களிரு எப்படி வரும்? கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொள்ளும் களிறு என்று 3 காலத்துக்கும் அதாவது பொருந்தும்படி வந்து பொருள் தரும். இவ்வாறு வினைத்தொகை என்பது எப்படி வருமாமா? காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல நிற்பது வினைத்தொகை எனப்படும். வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களிலேயே வினைத்தொகையானது அமையும். இப்போ இதே நம்ம பாடப்பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளோடைய பார்ப்போம். வினைத்தொகையில பாடத்துல இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு வீசு தென்றல், கொள்களிறு. இதை பற்றி நம்ம முதலே பார்த்துட்டோம். திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். இதில் வந்து வீசு என்பதும் கொள் என்பதும் வினைப்பகுதிகள்.
இந்த வினைப்பகுதிகள் என்ன பண்ணுது? தென்றல், களிறு அப்படிங்கிற பெயர்ச்சொற்களோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரெச்சமா மாறுகின்றது. இப்பெயரெச்சங்கள்ல காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள் தொக்கி நிற்கின்றன. வீசிய, வீசுகின்ற, வீசும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தை காட்டும் இடைநிலையும், அதே போல கொன்ற, கொள்கின்ற, கொல்லும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் காட்டும் இடைநிலையும் முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து நின்று பொருள் தருவதனால இது வினைத்தொகை எனப்படும். அடுத்து நம்ம பார்க்க போறது பண்பு தொகை. பண்பு அப்படின்னா எதை குறிக்கும்? ஒரு பொருளுடைய தன்மையை குறிக்கும், ஒரு குணத்தை குறிக்கும். இப்ப எதெல்லாம் ஒரு பொருளுடைய தன்மையை குறிச்சு வரும் அப்படின்னா, நிறம், வடிவம், சுவை, அளவு, இதெல்லாம் ஒரு பொருளுடைய தன்மையை, அதாவது அதனுடைய பண்பை குறித்து வரும். நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும். இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா, இப்போ நிறம், வடிவம், சுவை, அளவு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்ப நிறத்துக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்க, செங்காந்தல். செங்காந்தல் அப்படின்னா செம்மையாகிய காந்தல். செம்மைனா சிவப்பு. காந்தல் மலர், காந்தல் மலருடைய நிறம் என்ன? சிவப்பு. அப்ப செம்மையாகிய காந்தல், அந்த இடத்துல செம்மையாகிய காந்தல்ங்கிறதுல எது மறைந்து வந்து பொருள் தருகிறது? ஆகிய என்கின்ற பண்பு உருபானது மறைந்து நின்று பொருள் தருகிறது. அடுத்து வட்டத்தொட்டி, வட்டமான தொட்டி, இது எதை குறித்து வருகின்றது? வடிவத்தை குறித்து வந்திருக்கிறது. வட்டத்தொட்டி என்பதில் வடிவத்தை குறித்து வந்திருக்கின்றது. அது விரிந்து நின்று பொருள் தரும் பொழுது வட்டமான தொட்டி என்று பொருள் தரும். இந்த இடத்துல ஆன என்கிற என்றும் பண்புருபானது மறைந்து நின்று பொருள் தருகிறது. அடுத்து நம்ம பார்க்க இருப்பது இன்மொழி அப்படிங்கிறது. இன்மொழி அப்படிங்கும் பொழுது எப்படி சொல்றான்? இனிமையான மொழி, இனிமையான மொழி. இனிமையான அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல என்ன மறைஞ்சு வந்திருக்குது? ஆன அப்படின்னு சொல்லக்கூடிய பண்புருபானது மறைந்து நின்று பொருள் தருகிறது. அப்போ செம்மை, வட்டம், இனிமை என்பன பண்பு பெயர்கள். காந்தல், தொட்டி, மொழி என்பது அதை உணர்த்தக்கூடிய பண்பு பெயரை தழுவி நிற்கும் பெயர் சொற்கள். இது கூட என்ன மறைஞ்சு வந்திருக்குது? ஆகிய, ஆன அப்படிங்கிற பண்பு உருபுகள் மறைந்து, அதாவது தொக்கி வந்திருக்கின்றன. இவ்வாறு பண்பு தொகை என்பது என்ன? பண்பு பெயருக்கும் அதை தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையே மை அப்படிங்கிற பண்பு விகுதியும் ஆகிய, ஆன என்கிற கூடிய பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும். புரிஞ்சுதா? அடுத்து நம்ம பார்க்க இருப்பது இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபானது தொக்கி வந்து பொருள் தருவது இரு பெயரொட்டு பண்பு தொகையாகும். சிறப்பு பெயர் முன்னால வந்திருக்கணும், பொது பெயர் பின்னால வந்திருக்கணும். இடையில எப்பவும் போல ஆகிய, ஆன அப்படின்னு சொல்லக்கூடிய பண்புருபுகளானது மறைந்து நின்று பொருள் தரணும். அதுக்கு பேர் என்னது? இரு பெயரொட்டு பண்பு தொகை. நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். மார்கழி திங்கள், மார்கழி திங்கள், சாரை பாம்பு. இப்ப மார்கழி அப்படிங்கும் பொழுது அது சிறப்பு, அதாவது மாதங்கள்ல ஒன்றை குறித்து வந்திருக்கிறது, அது சிறப்பு பெயர். திங்கள் என்பது பொது பெயர். திங்கள் என்பது இந்த இடத்துல மாதத்தை குறிக்கிறது, மார்கழி மாதம். இப்ப திங்கள் என்பது பொது பெயராகவும், எந்த மாதம்? மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதமானது சிறப்பு பெயராகவும் வந்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய எடுத்துக்காட்டு சாரை பாம்பு. இப்ப பாம்பு அப்படின்னு சொன்னோம்னா அதுல நிறைய வகைகள் இருக்கிறது. இதுல எந்த வகை? பச்சை பாம்பா, சாரை பாம்பா, நாகப்பாம்பா அப்படின்னு கேட்கும் பொழுது சாரை பாம்பு. அப்போ சாரை என்று சொல்லக்கூடிய சிறப்பு பெயர் முன்னும் பாம்பு என்று சொல்லக்கூடிய பொது பெயர் பின்னும் நின்று ஆகிய மார்கழி திங்கள், மார்கழியாகிய திங்கள், சாரையாகிய பாம்பு அப்படின்னு வரக்கூடிய உருபுகள் மறைந்து நின்று பொருள் தருவது, இரு பெயரொட்டாக மறைந்து நின்று பொருள் தருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை ஆகும். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது உவமை தொகை. உவமைக்கும் பொருளுக்கும், அதாவது உவமேயத்திற்கும் இடையில் உவம உருபு மறைந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் உவமை தொகை. உவமை தொகைங்கிறது பார்க்கலாம்.
அடுத்து கொடுத்துருக்கூடிய எடுத்துக்காட்டு வந்து மலர்கை. கையை, ஒரு பெண்ணுடைய கையை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்க? மலர்கை, மலர் போன்ற கை. இந்த தொடர் நமக்கு மலர் போன்ற கை என்று விரிந்து பொருள் தரும். இதுல மலர் என்பது உவமை, கை அதாவது அது பொருள் என்பது உவமேயம். இந்த இரண்டுக்கும் இடையில் போன்ற என்கிற கூடிய உவம உருவானது மறைந்து வந்துள்ளது. எனவே உவமைக்கும் பொருளுக்கும் இடையில போல, போன்ற, நிகர, அன்ன என்று வரக்கூடிய உவம உருபுகள் தொக்கி நின்று பொருள் தந்துச்சுன்னா அதுதான் உவமை தொகை எனப்படும். திருப்பி சொல்றேன், உவமைக்கும் பொருளுக்கும் இடையில நமக்கு தெரிந்த எடுத்துக்காட்டு போல, போன்றதான். நிகர, அன்ன அப்படிங்கிறதும் உவம உருபுகள்ல ஒன்றுதான். அப்போ உவமைக்கும் அதை விளக்கக்கூடிய பொருளுக்கும் இடையில போல, போன்ற, நிகர, அன்ன என்ற உவம உருபுகள்ல ஒன்று தொக்கி நின்று வருவது உவமை தொகை ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போறது உம்மை தொகை. இரு சொற்களுக்கு இடையிலையும் இறுதியிலையும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகையாகும். இந்த உம்மை தொகை எப்படியெல்லாம் வரும் அப்படின்னா, எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் அப்படிங்கிற 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். இப்போ நமக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்கன்னா, அண்ணன், தம்பி, தாய், சேய். இது நமக்கு எப்படி பொருள் தரும்? அண்ணனும் தம்பியும், தாயும் சேயும் என்று நமக்கு விரிந்து பொருள் தரும். இப்ப இந்த அப்படிங்கிற சொல்லானது நமக்கு எப்படிதான் வந்திருக்குது? சொல்லல, தொக்கித்தான் பொருள் வந்திருக்குது. எனவே உம்மை தொகை என்பது என்ன? இரு சொற்களுக்கு இடையிலையும் இறுதியிலையும் அப்படிங்கிற இடைச்சொல்லானது மறைந்து வந்து, அதாவது தொக்கி நின்று பொருள் தருவது உம்மை தொகை ஆகும். அடுத்து நம்ம இறுதியாக காண இருப்பது அன்மொழி தொகை. அன்மொழி தொகை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அன்மொழி தொகை நம்ம பார்த்தா இந்த 5 முற்றிலும் 5 விட முற்றிலுமாக மாறுபட்டது. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவையல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை ஆகும். இப்ப வேற்றுமை தொகைனா ஐயாள் கூ இன்னது கண், அது மறைந்து வந்து பொருள் தரும். இப்ப வினை தொகைனா காலம் காட்டிட நிலையும் பேரச்ச விகுதியும் மறைந்து வந்து பொருள் தரும். பண்பு தொகை பார்த்தோம்னா மை விகுதி வந்திருக்கும், பண்பு உருபுகள் ஆகியானங்கிற உருபுகள் மறைந்து வந்திருக்கும். உவமை தொகையில பார்த்தோம்னா போல, போன்ற, நிகர, அன்ன அதெல்லாம் மறைந்து வந்திருக்கும். உம்மை தொகையில மறைந்து வந்திருக்கும். ஆனா இதுல எப்படி வந்திருக்கும்னா, அன்மொழி தொகையில இது இல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தந்துச்சுன்னா அதுதான் அன்மொழி தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு கொடுத்திருக்கிறாங்க. சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். சிவப்பு சட்டை பேசினார் அப்படிங்கும் பொழுது இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார். முறுக்கு மீசை வந்தார்னா முறுக்கு மீசையை உடையவர் வந்தார் என இதுல இந்த தொகைநிலை தொடர்கள்ல இந்த சொற்கள் எப்படி வந்திருக்குது? மறைந்து நின்று பொருள் தந்திருக்கிறது. எனவே இவ்வாறு அன்மொழி தொகை என்பது என்னவா இப்படி இருக்கும்? வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை இதுல இல்லாத தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? அன்மொழி தொகை என்கின்றோம். இப்போ நமக்கு தொகைநிலை தொடர்களோட வகைகளை முழுவதுமா பார்த்துட்டோம். நம்ம திருப்பி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். தொகைநிலை தொடரோட வகைகளை முழுவதுமா ஒரு தடவை திருப்பி பார்த்துருவோம். தொகைநிலை தொடர் 6 வகைன்னு பார்த்தோம். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உம்மை தொகை, உவமை தொகை, அன்மொழி தொகை. இதுல வேற்றுமை தொகை என்பதுல ஐ, ஆள், கு, இன், அது, கண் அப்படிங்கிற வேற்றுமை உருபுகள் மறைந்து நின்று பொருள் தரும். உருவும் பயனும் உடன் தொகையில என்னாகும்? வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் பயனுமானது மறைந்து நின்று பொருள் தரும். அடுத்து வினைத்தொகை, காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வருவது வினைத்தொகை. அடுத்து பண்புத்தொகை, நிறம், சுவை, அளவு, வடிவம் அப்படிங்கிற பண்பு பெயரை உணர்த்தும் சொல்லின் இடையில் மைங்கிற பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருவும் மறைந்து வந்து பொருள் தருவது பண்பு தொகை. அடுத்து இருபெயரொட்டு பண்பு தொகை. இருபெயரொட்டு பண்பு தொகை என்பது சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று ஆகிய என்னும் பண்பு உருவு தொக்கி வருவது இருபெயரொட்டு பண்பு தொகை ஆகும். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது உவமை தொகை. உவமை தொகை என்பது உவமைக்கும் பொருளுக்கும் இடையில்
உவம உருபு, அதாவது போல, போன்ற, நிகர, அன்னங்கிற உவம உருபுகள் மறைந்து வருவது உவமை தொகை எனப்படும். உம்மை தொகை என்பது இரண்டு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவது உம்மை தொகை. அன்மொழி தொகை வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை இதுல இல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகையாகும். இவ்வாறு தொகைநிலை தொடர்களானது 6 வகைப்படும். நன்றி.